ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அன்னோன் ரைடர் ஆதேஷ். ஸோ எல்லாருமே வந்து எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் தம்ப்நெயிலும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் என் வண்டியை விற்க போகிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இது வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு அப்படின்றது. என்னென்னா, நான் ஆக்சுவலாக OLXில் வந்து ஆடு போட்டிருக்கேன். ஸோ OLXில் ஆடு போட்டதை பார்த்து நிறைய பேர் அதில் வந்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விட்றேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ப்ரோ விற்காதீங்க, எதுக்கு விற்கிறீங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஏன் விற்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். த திங் இஸ், நான் வந்து வேற ஒரு பைக் வாங்க போகிறேன். ஸோ அது வந்து கன்ஃபார்ம் தான். ஏன்னா அது எதுவுமே இல்லாமல் நம்மளால் வந்து நம்ம சேனலில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு பைக் வந்து ஒன்று வாங்க போகிறேன். ஏன் ப்ரோ இந்த வண்டி விற்றுட்டு தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விற்றுட்டு தான் வாங்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, எனக்கே வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால தான் நான் வந்து சரி என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம பைக்கை விற்றுட்டு வேறு இன்னொரு பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்துட்டு இந்த பைக்கை வந்து என்னால் தனியாக வந்து இதோட செலவு வந்து பேர் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நான் இதை விற்றுட்டு ஒரு சீப்பான மோட்டர் சைக்கிளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேன். அது எப்படி என்னன்னு தெரியல. பட் ஆனால் அதுதான். நீங்கள் நினைக்கலாம், என்னடா பின்னாடி மேக்லாம் வச்சுருக்க, காசு இல்லை அப்படி சொல்கிறியே அப்படின்னு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது டிஃப்ரெண்ட்டு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து விற்க போகிறேன். எனக்கு தெரியும் எல்லாருமே சொல்லுவீங்க, ப்ரோ என்ன ப்ரோ இதுதான் உங்கள் அடையாளம், RR310 தான் ப்ரோ உங்கள் அடையாளம், எதுக்கு ப்ரோ இதை கொடுக்குறீங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. எனக்கு புரியுது. எனக்கு நீங்கள் நினைக்கிறத விட நான் அதிகமாக யோசிச்சு தான் இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் 1 சப்ஸ்கிரைபர், எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இன்னும் என் சேனல் பார்த்துட்டு இருக்காங்களான்னு தெரியல. பட் ஆனால் அப்போலேருந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹங்க் அப்படின்ற பைக் வச்சுருந்தேன், அது அப்பாவோடது. ஸோ அதை வச்சு தான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மாறிட்டேன், RR310க்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த பைக்கை விற்றா தான் என்னால் இன்னொரு பைக் வாங்க முடியும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த 50லேருந்து இப்போது அட்லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 82K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 82K வரைக்கும் வராங்க அப்படின்னா அதுக்கு காரணமே இந்த பைக் தான். ஸோ அப்படிப்பட்ட பைக்கை வந்து நான் விற்று தான் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். ஸோ யாருக்கு விற்கலாம், எப்படி விற்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் நான் என்ன நினச்சேன்னா, தெரிஞ்சவங்க கிட்டே கொடுக்கலாம். அதாவது இப்போ நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்களில் யாராவது ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட விற்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நாளைக்கே நான் வந்து என் பைக்கை எனக்கு பார்க்கணும் போல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட வந்து பார்த்துக்கலாம். ஸோ லைக் நமக்கு தெரியும்ல நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 2 பேருக்குள்ளே இருக்க பாண்டிங் வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு இருக்கிறதுலே டஃப்பான ஒரு டிசிஷன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு தெரியும் என் பைக்கு தான் என்னோடய அடையாளம், என் பைக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் when it comes to நம்மளோட வேலை, நம்மளோட ஒர்க் அப்படின்னு வந்தால் அதெல்லாம் வந்து ஒரு ஓரமாக தூக்கி வச்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் என் பைக்கை வந்து விற்க போகிறேன். ஸோ என் பைக்கை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை தொட்டு நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அண்டு பைக் வந்து இப்போது என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு பைக் கண்டிஷன்லாம் வந்து சூப்பராக பக்காவாக தான் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக தான் ரேடியேட்டர் மாற்றினேன், இன்ஜின் ஹெட்டு மாற்றிருக்கேன். ஸோ எல்லாமே வண்டியில் இன்ஜின் முதற்கொண்டு எல்லாம் புதுசாக தான் இருக்குது.
பின்னாடி டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 160 செஷன் டயர் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நான் ரீசெண்டாக போட்டிருக்கேன். செயின் ஸ்ப்ராக்கெட்டு புதுசு. ஸோ வண்டி வந்து அப்படியே புதுசாக இருக்குது. ஸ்க்ராட்ச் எல்லாம் வண்டியில் இல்லை எங்கேயுமே. ஒரு இடத்துல கூட நான் ஸ்க்ராட்ச் இல்லை, ஏன்னா ஃபுல்லாக பிபிஎஃப் ஓட்டிட்டேன். ஸோ பைக் ஃபுல்லாக வந்து அந்த டீக்கல் கிட்டெல்லாம் ஒட்டி இருக்கிறதுனால ஒரு ஸ்க்ராட்ச் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த லெவலுக்கு தான் ஒட்டியிருக்கேன். மண் அடிக்கிற இடத்துல கூட பிபிஎஃப் ஒட்டியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லெவலில் வந்து நான் வண்டியை பார்த்துவேன். பட் ஆனால் இப்போ வந்து அதை விற்கிறேன் அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் தட்ஸ் அ சிச்சுவேஷன். என்னடா நீ சூப்பர் பைக் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தியடா, அப்புறம் என்னடா இதை போய் விற்றுட்டு இருக்க, லூஸாடா நீன்னு கேட்பீங்க. அது மாறும், நம்ம எதுவும் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பைக் எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரில. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அது வந்து ஒரு டிகிரேடாக தான் இருக்கும். அதாவது டிகிரேட் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ 300 சிசிலேருந்து 400 சிசி 500 சிசி அப்படி போக போகிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுவும் சரியாக தெரில. இல்லைனா அந்த சேம் 300 சிசி செக்மெண்ட்லேயே தான் வந்து எடுக்க முடியும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு டூரிங் போகும்போது அந்த அந்த ஃபினான்ஷியலி அந்த ஒரு சப்போர்ட் இருக்கும் நமக்கு. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஜஸ்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. எப்படின்னா லைக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லைக்ஸ் கூட வேணாம், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி விட்ருங்க. அண்ட் கமெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு பூஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், லைக் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது. அண்ட் இன்னொன்று சொல்லிக்கிறேன், கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ரோ ஏன் ப்ரோ கொடுக்குறீங்க ப்ரோ, இதனால நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லிடுறேன், அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நானும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்ன பண்ணுறது, டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது எல்லாருக்கும். ஸோ அதனால் அந்த டைம் இப்போது என் வாழ்க்கையில் பூந்து விளாண்டுருக்கு. ஸோ அதனால தான் இது விற்கிறேன். ஓகே, ஸோ கம்மிங் பேக், எவ்வளோக்கு விற்கிறீங்க, என்ன விற்கிறீங்க அப்படின்லாம் வந்து என்கிட்ட கேட்காதீங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க, லைக் இந்த ப்ரைஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ, ஓகேவா அப்படின்னு. ஸோ எனக்கும் ஓகேனா நானும் கொடுத்துட்டு போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நான் வண்டியை இன்கேஸ் நான் விற்றுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நான் ரேட் சொல்கிறேன், ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பைக் வாங்க போகிறேன் அப்படின்றது சத்தியமாக சொல்கிறேன், எனக்கே தெரில. நான் பிளாங்காக தான் இருக்கேன். அண்ட் இப்போ வண்டியை கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் எந்த வண்டி ஓட்ட போகிறேன், என்ன பண்ண போகிறேன், ஒன்றுமே தெரியாது எனக்கு. ஸோ ஐம் கீப்பிங் ஆன் வெயிட்டிங் ஃபார் த மூமெண்ட். ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து இறக்கணும் அப்படின்னு இருக்கேன். அண்ட் உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. அண்ட் அகைன் சொல்கிறேன், இட்ஸ் ஆல் ஜஸ்ட் ஃபார் யூ கைஸ். சரி, நம்ம கொஞ்சம் ட்ராக் மாறினா தான் சரியாகும் அப்படின்லாம் தோணுது. ஸோ அதனால தான் சரி கொஞ்சம் இப்படி போயிட்டு கொஞ்சம் இப்படி நெருப்பில் காலை வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இறங்கியிருக்கேன். ஸோ ஓகே, அட்லாஸ்ட் ஐம் கோயிங் டு மிஸ் மை ரெட்ராக்கெட் சூன். வேறு ஒரு பைக்கில் வரேன். அந்த பைக் என்ன பைக்குன்னெலாம் தெரியாது, எனக்கு தெரியும். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் பைக், என்னோடய ஃபஸ்ட்டு பைக் வந்து இதுதான். ஸோ பட் அதனால நான் இதை கொடுக்குறேன். அண்ட் இதை கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் வந்து என்னென்னா, அதான் சொல்லல, இது வந்து இப்போது நீங்கள் நார்மலாக ஓட்டுறீங்க அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஆனால் இது ஒரு யூடியூப் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் எடுத்து இதை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். டெக்னிக்கலாக சொல்லலை, லைக் எப்படி சொல்கிறது, ஒரு 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 யூடியூபர் பாயிண்ட்லேருந்து சொல்கிறேன். அது வந்து ரொம்ப கஷ்டம், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஒரு யூடியூபர் இல்லை அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு சின்ன யூடியூபர், நான் போக போக பைக் மாற்றிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக RR310 வந்து எடுக்கலாம், சரியா. சரி, ஓகே. நினச்சி ரொம்ப இதை கொலை அப்படிலாம் இழுக்க விரும்பலை. ஆடியோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? மைக் வாங்கியிருக்கேன்னா நான் வாங்கலை, ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து மைக்கை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து இதை கேட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை கரெக்டாக நான் இந்த டைலாக் சொல்லும் போது ஸ்கிப் பண்ணிட்டு வந்து இங்கே நிப்பாட்டி இருந்திருப்பீங்க, இவன் எவ்வளோக்கு தான் இதை விற்கிறான்னு பார்ப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்காக. ஸோ அப்படிலாம் இருந்ததுன்னா சரி, ஓகே, எப்படியோ நான் பொறுத்துக்கிறேன், சரியா. ஓகே கைஸ், ஸோ அதான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு அட்லாஸ்ட் ஃபைனலாக நான் சொல்லிட்டேன். அண்ட்
போக போக இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு செம்ம வீடியோவாக இருக்கும். நம்ம RR310 தான் போனோம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நம்பி வச்சுருக்கோங்க. ஸோ நாளைக்கு போட்டோன்னா நாளன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள். ஸோ அப்போ வந்து நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இனிமேல் கண்டிப்பாக நச்சுன்னு வீடியோ வந்துடும். அண்ட் ஃபைனலி பை. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கிறதுக்கு இந்த வீடியோவில் எதுவுமே இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து ஒரு தட்டிடுங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா வேணாம். ஸோ see you guys in next video with next bike. அது என்ன பைக்கு எனக்கே தெரில. பைக் இருந்தால் பைக், இல்லைனா சைக்கிள். ஓகே, பார்ப்போம். பை கைஸ். கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, விற்று தான் ஆகணும். ஸோ கன்க்ளூஷன் ஆஃப் த வீடியோ வந்து என்னென்னா, இந்த மாதிரி என் பைக்கை விற்க போகிறேன். அதில் உங்களில் யாருக்காவது இதை வாங்க விருப்பம் இருந்தால், ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லிடணும்ல, ஸோ அதுக்கு தான். ஸோ உங்களில் யாருக்காவது நம்ம RR310 வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்ததுன்னா, நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை தொட்டு என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டாட்டா பாய். பார்ப்போம். அடுத்து என்ன பண்ண போறோம் ஹீரோ? இல்லை கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும்.